இந்தியாவில் வந்து பெண்கள்றது வழங்கினோம், அங்கால வந்து ஆண்கள்றதை கொடுக்கினோம். 5 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3900 கொடுக்கணும். அப்போ காசை கேட்டாலும் காசும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வணக்கம் உறவுகளே, நான் பாரதி கேவிஆர்டிவிலேருந்து நாங்கள் நிற்கிறது ஒரு தேயிலை கொழுந்து கொடுக்குற இடத்துல நிற்கிறோம். இந்த மண்மையிலேயே இந்த மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வு, நல்ல ஒரு சம்பளமும், நல்ல அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு வசதியும் கிடைக்கணும்னு சொல்லி கேட்டு இவங்கள இந்த கொழுந்து பறிக்கிற தொடர்பாகவும் இந்த கொடுக்குற தொடர்பாகவும் நீங்கள் முழுமையாக பார்க்கணுமெண்டா எங்களோட காணொலியோட தொடர்பாக இணைஞ்சிருங்க. எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போ தான் முதல் தடவையாக புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த ஃபுல்லாக இந்த காணொலியை பார்க்கணும். என்ன வேணும்? ஒரு வயசுல இறந்தாரு. ஒரு வயசுலன்னா யாரு? அவர் மகன் ஒரு வயசுல இறந்தாரு 92ல. அதுக்கு இருப்பாரு. நான் 2 பிள்ளைகளையும் 7 ஓயலையும் படிக்க இப்போ மூத்த மகன் கொழுந்து படிச்சுட்டான். 30 வயசு ஆகிடுச்சு. கொழும்புல இருக்காரு, கூலிக்கு வீடு எடுத்து பபாவும் இருக்கு. இன்னொரு மகன் காலியில் ஹோட்டல் ரோடு செய்கிறாரு. 2 மகன் தான். எனக்கு 53 வயசு, 16 வயசுல வேலை செஞ்சேன் இங்கே. 16 வயசுலேருந்து இதை செய்கிறீங்களா? அவங்களோட பிள்ளைகளப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க நீ அவங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் நீ எங்கள்கிட்ட பென்ஷன் நாங்கள் வேலை செய்கிறோம் அப்படின்னு வேலை செய்கிறோம். உங்களுக்கு பென்ஷன் வந்துட்டா? இன்னும் இல்லை. ஓ, பென்ஷன் எவ்வளவு தெரியுமா? எனக்கு வந்து 20 லட்சம் 22 லட்சம் அப்படி பென்ஷன் இருக்கும். மாதம் மாதம் அதை தந்து கொண்டிருப்பாங்களா, இல்லை நீங்கள் தொகையை எடுக்கலாம்? இல்லை, நாங்கள் தொகையை வயசு போயிட்டு அவங்களே கொடுப்பாங்க. அப்படியே கொடுப்பாங்க. அதை நீங்கள் என்ன செய்யலாம்? அது நான் மகனுக்கு பிரித்து வரும். அதை பார்க்குற பிள்ளைகளுக்கு கூடயே கொடுப்போம். இன்னொரு அம்மா இப்போ எங்களுக்கு சொல்லி நம்ம என்னடா கூடுதலாக வந்து கொழுந்து பறிக்கிறதுல வந்து சம்பளத்தை கொடுக்குறாங்க, இல்லை சம்பளத்தை குறைக்கிறாங்க அதுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையா பொய்யா? அது வந்து நான் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டால் ஒரு சிலர் வாங்கிக்கிட்டே வாங்கலன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்கள சொல்லி ராத்த வாங்குவாங்க. நம்ம நீ அது வந்து பார்த்துக்கிட்டே இல்லையே சார், இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டே இல்லையே, நாங்கள் சொல்கிறது தானே நீங்கள் கேட்குறீங்க. கடவுளுக்கு தான் தெரியும் உண்மைன்றது தெரியாது. ஆனால் உங்களுக்கு நியாயமான சம்பளம் கிடைக்கும். எனக்கு நியாயமானது நம்ம டிம்புலையில் கிடைக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த இன்னொரு விடயத்தையும் சொல்கிறாங்க, இந்த துறையண்டு இருக்கிறாங்களா இதுக்கு பொறுப்பாக இருக்கிறவங்க, இந்த லைனுக்கு பொறுப்பாக இருப்பாங்கள தானே, அவங்க வந்து அந்த லைனுக்கு வேலை செய்கிற மக்களுக்கான வார உதவி திட்டங்களில் வந்து சரியான முறையில் உதவி திட்டம் கிடைக்கிற இல்லை. அடுத்த அந்த லைன் வீடுகளை வந்து கொழும்புக்கு கொஞ்சம் போயிட்டு வர்றாங்க தானே, திருப்பி வந்து பேரை வெட்டிடுறாங்க. திருப்பி வந்து அதிகாரம் குறவு. எப்படி அதிகாரம் குறவு தானே, போயிட்டு வந்தால் அவங்களுக்கு அதிகாரம் குறவு கை காசுல போட்டுருவாங்க. ஏன்னு கேட்டால் கம்பெனிலேயே நாங்கள் வேலை கணக்கு பார்ப்பாங்க. இந்த இவங்கெல்லாம் ஆயமாமா தான் இந்த வேலை கணக்கு பார்ப்பாங்க. டிஸ்டங்கள் 20 நாள் வேலை, 21 நாள் 90 நாள் வேலை. பெரிய போனஸுக்கு 12 போனஸ் தான் எங்களுக்கு வந்திருக்கு. அதுலேயும் குறவா இருந்தால் போனஸ். அது எவ்வளோ மாதம் எவ்வளோ 20,000 கொடுக்குறது தானே குறைச்சிட்டாங்க தானே. அது குறைச்சிட்டாங்க. இன்னொன்று சல்லி அது இல்லாமக்கிட்டான், கூட கொழுந்து எடுத்து இல்லாமக்கிட்டான். இப்போ ஒரு புது தோரை தமிழ் தோரை தான் இந்த மாதிரி வந்திருக்காரு. ஆனால் பரவாயில்ல, எல்லாத்தையும் வேலைக்கு வர சொல்றாரு. மிஷின் எல்லாத்துக்கும் இப்போ 41,000 அப்படி பிடிக்குது. பழையபடி உங்களுக்கு சம்பளம் குறையும் பண்றீங்களா? இல்ல, கூடுது. 1 லட்சம் எடுக்கலாமா தோரை சொல்லியிருக்காரு. அம்மா உங்களை ஏமாத்துறாங்கம்மா, உங்களுக்கு அது வேலை. அம்மா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு மெஷினை தந்து காலையில் நாங்கள் பேருக்கு 20 கிலோ 20 கிலோ கூட 20 கிலோ நாங்கள் எடுக்கிறத அவங்க வெட்டிடுவாங்க. அந்த எப்படியும் மிஷின் கொடுத்தா சல்லிக்கு தானேங்க, அப்படியே அள்ளிக்கிட்டு வர்றது இல்லையே. லாபம் நாங்கள் எடுக்கலாம். 20 கிலோ நீங்கள் கொடுத்தே ஆகணும் உங்களுக்கு ஃப்ரீயா? அது வந்து இப்போ 45,000 ரூபானா
அது வெட்டும் வரைக்கும் வெட்ட வரையும் கொடுப்போம். 20 கிலோவை நீங்கள் கழிக்கிறீங்க. நான் நம்பர் உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து இடிஎஃப் நம்பர் இருக்கா? இடிஎஃப் நம்பர் இருக்கு உங்களுக்கு. உங்களுக்கு இந்த கேஷுவல் அதுல எல்லாம் போடல, சும்மா டெம்பரரியா நீங்க வேலை செய்யற அப்ப உங்களுக்கு இடிஎஃப் நம்பர் அது பென்ஷன் காசு உங்களுக்கு இருக்கு. இப்போ எவ்வளவு பென்ஷன் காசு இருக்கும்? எனக்கு வந்து 22 லட்சம் அப்படி இருக்கும். 22 லட்சம் இருக்கும் உங்கள்கிட்ட. இது அது இப்போ நீங்க நினைக்கிறீங்களா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கிடைக்கும். ஏன்னு கேட்டா கம்பெனினா 1 லட்சம் லோன் ஒன்று எடுத்தேன். அதுக்கு எனக்கு 23,000 கூட போடுச்சு. என் பேருக்கு எனக்கு வந்துச்சு, சல்லி கூட இருக்கு, வந்து எடுத்துட்டு போங்க ஏமிட்டு பேங்க்ல 11 வருஷம் போயிட்டு நான் போய் எடுத்துருவேன். நிச்சயம் ஒரு சல்லி கூட என்ன எடுக்கல நீங்க? எடுக்கவே 3 சல்லி அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. ஆமாம், இது எத்தனை வருஷம் இது வச்சிருக்கலாம்? 50 வருஷம். 50 வருஷம் இருக்கும். இப்போ இது வந்து நீங்கள் இப்போ அடுத்த இதை இதோட வெட்டி விடுறதா? கொழுந்து எடுத்துக்கிட்டே தான் இருப்போம். கொழுந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப உயர்ந்துட்டா வெட்டிடுவோம். வெட்டிட்டு பிறகு என்ன செய்யறது? பிறகு கண்டா வந்துடும். பசலை எதுவும் போடுறதா? அப்படி எதுவும் இருக்கா? இல்லை, ஒன்றுமே வைக்கிற இல்லை, இயற்கையிலேயே வளர்ந்து வந்துடும். இயற்கையாகவே வளர்ந்து வந்துடும். நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ பிடுங்குவீங்க? 50-60 கிலோ பிடுங்குவீங்களா? 60 மேல இருக்கும். 100 கிலோ 100 எடுத்துருக்காங்கன்னா 115 போயிட்டு தடவை போடுங்க, நார்மல்படுத்திடுவாங்க. என்னண்டாலம்மா நீங்கள் இப்போ இருக்கிற இடம் திம்புல நீங்கள் பள்ளத்தில் இருக்கிறீங்களா, அது கீழே இருக்கிறீங்களா, அல்லது மேல் மலை பக்கத்தில் இருக்கிறீங்களா? மலை பக்கத்தில் தான் இருக்கு. மலை பக்கத்தில் இருக்கிறீங்க. ஆனால் கஷ்டம். சரியம்மா, எங்களுக்கு நாங்கள் வந்து இதை பார்த்து எங்களுக்கு சந்தோஷம். உங்களுக்கு உதவி திட்டங்கள் எல்லாம் இருக்குதா? இதுக்குள்ள இவங்க செய்கிறாங்களா? செய்கிறாங்களா? சரியம்மா, ஓகே, ரைட். இது வந்து கொழுந்து பிடுங்கி கொண்டு வரீங்கன்னா பாருங்க, இந்த அம்மாக்கள் இதை கொண்டு வந்துட்டு இங்கே தான் வந்து அதை நிறுத்தினோம். இதை வந்து நிறுத்தி கொடுக்குற இடம் இது. இந்த இடத்துல தான் அதை நிறுத்தி குடிக்கணும். அம்மாக்கள் பாருங்க, நிறுத்தி கொடுக்குறத பாருங்க. ஒரு ஆள் தான் நீங்கள் எல்லாத்தையும் கொழி விட்டுறாங்க. ஒரு இதை வந்து இங்கே கொட்டினோம். இந்த இதில் தான் கொண்டு கொட்டுறாங்க. அம்மா, இதுலேயும் போடுறீங்க இதை? இதை ஸ்டோருக்கு கொடுக்கணுமா? நீங்கள் கொண்டு வர பேக் எடுத்துகிட்டு அப்புறம் இதில் கொடுக்கணும். எவ்வளோ தூரத்தில் இருந்து பிடிங்கி கொண்டு வரீங்க? எவ்வளோ தூரம் பேர்? அவங்க எது தூக்கி கொண்டு வரணும்? அங்கே எது தூக்கி கொண்டு வரணுமா? எவ்வளவு தருவாங்க கிலோவுக்கு? கிலோவுக்கு 60. அதுக்கு கீழே எடுத்தா? அதுக்கு குறைவா எடுத்தா? அவ்வளோ கஷ்டமா? இப்படி செய்கிறது கஷ்டம் இல்லையா? சம்பளம் கூட்டி தர மாட்டாங்களா? இவள் வந்து மேல் இதில் இருந்தான் தூக்கி கொண்டு வரையினமாம். ஆனால் அவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க மலையிலிருந்து.
இப்படி கொண்டு வந்து இங்கே கொடுத்தும் கிலோவுக்கு வந்து 60 ரூபா, அதுக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு பிறகு தான் அந்த இது வருமென்று சொல்லினோம். இல்லையாண்டா வராண்டு பாருங்க இவ்வளோ கஷ்டமண்டு. ஆனால் இந்த நாட்டின் முதுகெலும்பே இந்த தேயிலை கொழுந்து பறித்து விற்கிறவங்க, இதுக்கு கொடுக்குறவங்கள்ட்ட தான் இருக்குது. ஏன்னா கூடுதலான வருமானத்தை பெற்றுக் கொடுக்குறதே இதுதான். இப்படி இடம் அம்மா. இப்போ நான் கேட்குறேன்டா, நீங்கள் இப்போ பிடுங்கி வர இவ்வளோ தூரத்துலேருந்து பிடுங்கி கொண்டு வாரீங்க? ஓ, அங்கேருந்து நீங்கள் தூக்கி கொண்டு வாரீங்க. இப்போ ஒரு உயரத்துலேருந்து பள்ளத்தில் வாரீங்க. இப்போ வரக்குள்ளே சில நேரம் உங்களுக்கு தூக்கி கொண்டு வர வெயிட்டுக்கு அந்த கால் தடக்கப்பட்டு அப்படி சம்பவங்கள் எதுவும் நடந்திருக்கா? நெஞ்சு வலிக்கும், டைமில் தலை சுத்தம் வரும், வெயில் டைம்களில் நிறைய இருக்குது. இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியில் பிடிங்க கொண்டு வரீங்க. கிலோவுக்கு உங்களுக்கு எவ்வளோ தெரிவினா? இல்லை, உங்களுக்கு இதால் சொல்கிறதால அவங்களால எதுவும் பிரச்சனை வரும்? அப்படி இல்லை. ஒரு கிலோவுக்கு மிச்சமாக எடுக்கிறதுக்கு 60 ரூபா விழுகுது. 20 கிலோவுக்கு 1350 ரூபா விழுகுது. நீங்கள் படுற கஷ்டத்துக்கு சம்பளம் இந்த ஊதியம் வந்து காணுமா உங்களுக்கு? இல்லாத காணாதா? இங்கேயே வாழ்க்கை முறை வித்தியாசம் தானே. இப்போ எல்லா பொருட்களும் விலையாண்டு நினைக்கிறேன். ஏன்னா கொண்டு போகிறது. நீங்கள் எவ்வளோ காலமாக இந்த இதை செய்கிறீங்க? 40 வருஷமாக செய்கிறீங்க. 40 வருஷமாக நீங்கள் இப்போ உங்களோட பிள்ளைகள் எல்லாம் இப்போ படிக்கணுமா, இல்லை இந்த தொழிலெலாம் இருக்கணுமா? ஓ, அவையில் இந்த தொழில் எதுவும் செய்யணுமா அப்படிங்கிற வேலையில்? அப்படி இந்த இடம் என்னன்னு சொல்கிறேன்? இந்த இடத்த ஸ்டோனி கிளிப். இதுக்கு எத்தனை பேர் இங்கே வேலை செய்யணும்? 300 வேலை செய்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் போகணும். போகாட்டி சம்பளம் இல்லை. சரி, என்ன வசதி இருக்குது உங்களுக்கு? என்ன வசதி இல்லை இப்போ உங்களோட குடியிருப்பு? ஒரு கிலோவுக்கு 60 ரூபா விழுகுது. அந்த 4 சம்பளம் விழுகாது. 11 கிலோவுக்கு 10 கிலோவுக்கு அரை பேரை விழுகும். மற்றது அந்த மேமி சக்கரை கேஸில் விழுகும். பேர் விழுகாது. 11 கிலோ எடுத்தால் பேர் விழுகாது. 20 கிலோ எடுத்தால் தான் பேர். 20 கிலோ எடுத்தால் தான் உங்களுக்கு நாள் சம்பளம். நாள் சம்பளம். அந்த 20 கிலோ குறைவா எடுத்தால் அது வந்து அரை பேர். 1 கிலோ 2 செய்கிறாங்க. 68 கிலோ 5 கிலோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த 3900 கொடுக்கணும். அப்போ காசை கேட்டாலும் காசும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ராத்திரையும் சேர்த்து போடுறதுக்கு பார்த்து தான் செய்யணுங்கிறாங்க. ஆமாம். இப்போ நீங்கள் எத்தனை கிலோ பிடிங்க வந்துடுங்க இன்னைக்கு? இன்னைக்கு 31 கிலோவுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வரணும்? இன்னைக்கு கணக்குல இன்னைக்கு கணக்குல கொடுக்க மாட்டாங்களே. இன்னைக்கு கணக்கு கொடுக்க மாட்டாங்க. சேர்த்தானே கொடுப்பாங்க. 60 ரூபா எங்களுக்கு 1 கிலோ. இப்போ நீங்கள் முதல் தந்தது இப்போ கேட்க தாராங்க இல்லையா? இல்லை. இப்போ நாங்கள் ராத்தை போட்டுக்கிட்டு வரோம் தானே. இதில் பாதி ராத்தை இல்லை. இந்த 68 கிலோ உழுவுலையா. அப்போ இவங்க சொல்கிறாங்க இது உழுவில் நாங்கள் 5 கிலோ தரேன்னு ஒரே ஒரு 5 தான் கொடுத்துருக்காங்க. மீதி அப்படியே நிற்கிது.